நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட இந்த நூலின் ஆசிரியர் 1857 ஆண்டுக்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை எப்படி இருந்தது என்பதை விவரமாக பதிவு செய்திருக்கிறார். 1005 ஆண்டு முதல் 1857 ஆண்டு வரை இந்தியாவில் ஆட்சியாளர்களாக இருந்த முஸ்லிம்கள் பின்னர் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையின் அபாயங்களையும் பேராபத்துகளையும் எவ்வாறு சமாளித்தார்கள் என்பதை விளக்கியிருக்கிறார். அகில இந்திய முஸ்லீம் லீக் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அந்த கட்சியின் மூலம் தங்கள் சொந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை முஸ்லிம்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பவையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தனி நாடாக எவ்வாறு உருவானது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் விரிவாக தரப்பெற்றிருக்கிறது. ஆசிரியர் முகமது நூமான், தமிழில் முகமது ஜெயின், அடையாளம் பதிப்பகம் வெளியீடு, விலை 450. தேர்வுக்கு தயாராகுங்கள். பொதுத் தேர்வுகள் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மாணவர்களுக்கு இந்த நூல் வழிகாட்டியாகவும் இருக்கும். சிரமப்படாமலும் மனதில் பதியும் வண்ணமும் பாடங்களை எவ்வாறு படிப்பது, வாய்மொழி தேர்வு, எழுத்துத் தேர்வு ஆகியவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது, வினாத்தாளை எதிர்நோக்கும் திறன் ஆகியவை விளக்கப்பட்டிருக்கின்றன. தனியாக படிப்பது, குழுவாக படிப்பது ஆகியவற்றின் சாதக பாதகங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்தின் இறுதியில் ஒரு படிவம் கொடுக்கப்பட்டு அதை மாணவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த படிவத்தை பூர்த்தி செய்வது மாணவர்கள் தங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் முனைவர் ப. சரவணன், வெளியீடு சுவாசம் பதிப்பகம், விலை ரூபாய் 160. கடவுளின் தேசத்தில். இந்த நூலின் ஆசிரியர் தன் சக எழுத்தாளர்களை சந்திக்கவும் கேரளாவின் முக்கிய பகுதிகளை பார்க்கவும் நாகர்கோயிலில் இருந்து தனது பயணத்தை தொடங்கி கேரளாவின் பல பகுதிகளுக்கும் சென்ற தனது பயண அனுபவத்தை சுவாரஸ்யமாக பதிவு செய்திருக்கிறார். அத்துடன் ஒவ்வொரு இடத்தின் வரலாற்றையும் கூறியிருப்பது சிறப்பு. படிப்பவர்களை தன்னோடு கையை பிடித்து அழைத்து செல்வது போன்ற உணர்வை தரும் வகையில் இந்த பயணக் கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. ஆசிரியர் ராம் தங்கம், வெளியீடு வானவில் புத்தகாலயம், விலை ரூபாய் 188.